சரி பாப்பா ரொம்ப நாள் திருமணத்தில் நடந்துருக்குது விஜயபுரூர்ல இருந்து ஒரு குடும்பத்துக்காக கேட்டு வந்துருக்கணும் யாருப்பா மங்கை வந்துட்டேன்னு சொல்லுங்க டக்குன்னு உட்காருமா வாயா பயப்படுறீங்க வா டக்குன்னு உட்காரு நீ முட்டை போட்டு சொட்டை எடுத்த எனக்கு எட்டா முட்டை போட்டு சொட்டை போடுவேன் யாரு மாமியாரா அம்மாவா ஹஸ்பண்டு ஆனால் உனக்கு குறி கூப்பிட்டுருந்துட்டேன் நீ தனியாக குறி வச்சுக்கிறியா அப்பா உட்காந்துக்கோ உனக்கு நான் எது கூப்பிட்டேன் இருப்பா எது கூப்பிட்டேன் இப்போ எது கூப்பிட்டேன்னு நான் கூப்பிட்றேன் ஆத்தா வீட்டு பிரச்சனையே நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் நீ மருமன் கூட பிள்ளை கூட வந்து நான் ஆசை இருந்தால் உட்காரு ஆனால் உனக்கு குறி சொல்ல மாட்டேன் கூட உட்காந்து கேட்டுக்கோ வந்து உட்காரு உன் ஆசை தான் தரேன் வந்து உட்காரு வா கூட உட்காரு அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னடா சொல்லிட்டு பத்த வச்சு வைங்க என்ன சொல்லுச்சு கிட்டவா இப்போ வா உட்காந்துக்கா அப்படின்னு ஒரு இடத்துல வந்தா இரும்பு வந்தா முன்னாடி இரும்புல வந்துச்சா வரலீங்களா சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இரும்பு பற்ற வச்சு காமிச்சிட்டு உட்காரலாம் இரும்புல வந்துச்சா ஒரு உடச்சில் அது இருக்கும்போது அது இப்போ சொல்லிட்டு பற்ற வச்சு காமிச்சிட்டு அப்படியே அமுஞ்சி போச்சு பார்த்துக்கோ அது நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு கொஞ்சம் வந்தியா போயிட்டு வந்துட்டியா எப்படி இவன் கூப்பிட்றான் குடிகார பையன் சின்ன பையனாகிறான் குடிக்கிறான் பாட்டில் குடிக்கிறான் நம்ம ஜாதகத்தையும் சொல்கிறான்னு கொஞ்சம் யோசிக்கிறியா மனசுல இருக்குது குடிச்சா அங்கே ஒரு கட்டை குடிச்சா அங்கே ஒரு புல்லு குடிச்சா அப்போ கோட்டை கணக்கு போட்டால் 5 கோட்டை கரெக்டா உன் கணக்கு ஒரு புல்லுக்கு 4 கோட்டை புரியுதா அப்போ ஒரு கோட்டை ஒன்று மொத்தம் எவ்வளோ சாப்பிட்டேன் 5 பாட்டு சாப்பிட்டேன் 5 கோட்டை நான் ஒரு கோட்டை ஒரு குடிக்க ஃபுல்லாக ஒரே ஹெட் தான் சாப்பிட்டேன் என் கூட உட்காந்து பேசு அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படியா ஆகல பழகலையா இல்லை நான் எது கேட்டேன்னா தெரிஞ்சது கேட்டேன் இதில் ஒரு கோட்டை சின்ன ரத்தம் விட்டேன் இதை குடிச்சிட்டு என் கூட பேசு நான் எப்படி இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாமா நீ பழக்கத்துக்கு சொல்ல இதை சாப்பிட்டு இதை குடிக்கிறவங்க இருக்கலாம் நீங்கள் சாப்பிடுப்பா நீ யாராவது சாப்பிட்றதா ஒரு கோட்டை அப்படி ஒரு எழுதம் வச்சுருங்க ராவா என்ன மாதிரி ராவா வச்சுட்டு இதை உட்காருங்க நான் பேசுகிறேன் அவங்க எப்படி பேசுகிறாங்க நான் எப்படி பேசணும்னு பார்க்கலாம் ஒரு கோட்டை சாப்பிட்ட ஒரு மனுஷன் எப்படி பேசுவான் ஒரு 6 சாப்பிட்டா எப்படி பேசுவான் 3 கோட்டை வச்சு எப்படி பேசுவான் ஒரு புல்லு வச்சு எப்படி பேசுவான் புல்லுக்கு மேலே சாப்பிட்டா எப்படி பேசுவான் தெரியுமா யாராவது குளிக்கணும்னு சொல்லுங்கடா கை தூக்கி சொல்லுங்கடா யாருமே குடிக்காத இல்லையாங்க யாருமே சாப்பிடுங்க சாப்பிட்டுருந்தே இல்லையாப்பா யாருமே சாப்பிடலையா இது மக்கள்லாம் சாப்பிடல சாப்பிட மாட்டியா அப்புறம் எப்போ டைம் தான் எப்போ டைம்னா அது போய்கிறல்ல பேச முடியாது 2 கோட்டை வச்சா யாராவது போல அந்த நீ எழுதி சாப்பிடியாப்பா வாசல் முன்னு பார்த்தியா கூட சும்மா சைடிஸ் போவா ஃப்ரெண்டுக்குள்ள ஃப்ரெண்டுக்கு சாப்பிடுவாங்க கூட உட்காந்து சைடிஸ் மாதிரி சாப்பிட்டு ஒரு மனுஷன் உங்க கூட எவ்வளோ சாப்பிடுவோம் மொத்தம் நான் இப்போ எவ்வளோ சாப்பிட்டேன் 5 கோட்டை எம்டி பார்த்துக்கிறா ஒரு ஃபுல் பார்த்து சாப்பிட்டுக்கிறேன் கோட்டை சாப்பிட்டுக்கிறேன் இன்னும் எவ்வளோ சாப்பிட்றேன் அதை சாப்பிட்டு நான் இந்த மாதிரி எடுத்துட்டு சொல்ல முடியுமா சரி அதெல்லாம் போகட்டும் அதெல்லாம் இருக்கு என்ன சொன்னீங்களா நான் குடிக்கிறேன்னா நான் குடிக்கிறேன்னா நான் பார்த்துக்கிறேன் கொடு
உடலுக்கு இருக்கிற நோய் எடுத்துட்டேன். இப்போ புரியுதா? ஹாஸ்பிட்டலில் உனக்கு உடனே வந்து விடப்பட்டு கொடுத்தோம். எங்கள் பையன் பையன் மன அழகக்கூடாது. என்கிட்ட வந்துட்டா அப்பா அப்பனுக்கு அப்பா, அம்மாளுக்கு அம்மா, ஆத்தாக்கு ஆத்தா எல்லாம் நான் நினைக்கிறேன். நீ எதுக்கு வந்த குடிக்கு சொல்லு. இப்போ பரவாயில்ல, அவங்க மனசுல அவங்களுடைய வேதனை எனக்கு தெரியும். சொல்லுங்க. வாய்ட்டு வந்து பேசுமா தாயே. நான் இருக்கிறேன். அப்பா இருக்கும்போது கவலை இல்லை உனக்கு. உனக்கு குழந்தை வேணுமா, புத்திரபாகி வேணுமா, திருமணம் வேணுமா, அப்பா இருக்கலாம் நிறைவேற்றி கொடுக்க. நீ வந்து நீ அடித்தலுக்கு போய்க்கலாம், கேஸுக்கு போய்க்கலாம், கோர்ட்டுக்கு போய்க்கலாம். எப்படி சொல்கிறது, உங்கள் தெருவிலையே உங்களை ஒரு மாதிரியாக கூட பேசி நினச்சிருக்கலாம். அத்தனைக்கும் நான் என்கிட்ட வந்துட்டு நான் நிற்பேன், நிலைச்சு நிற்பேன். போதுமா? உனக்கு பையன் வேணும், மாங்கலத்தை ஏற்றி கொடுக்கணும். அதுக்கு உண்டான வருமானத்தை அமைச்சு கொடுன்னு கேட்குறேன். பாட்டுன்னு சொல்லிட்டாயா? என்ன கேட்கறது வந்து ஒன்றும் நீ தயார்தான் கேட்குறேன். சொல்லுமா குழந்தை பையன் வேணும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது நான் பார்த்துக்க சாய. அதுதான் நான் கேட்டேன். குழந்தை பிறந்து திருமணம் நடக்கணும்னு கேட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலில் போய்க்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டான். வேற உங்க பசங்க இருக்குதா? அப்படியே வச்சுக்கா. அடுத்தது அடுத்தது உனக்கு ஆப்ரேஷன் ஆகிப்போச்சா? முன்னாடி என் கணக்கில் வருது. ஏமா ஏமா நீ சொன்னியா? திருமணம் நடந்த பின்னாடி ஒருத்தர் மாசம் தலைக்கு நிற்க நேரத்தில் தள்ளி போய் வந்துச்சு. அது நேரம் இருக்குதா? அப்புறம் என்ன இப்போ பொண்ணு மட்டும் இருக்குது, அதுவும் ஏஜிக்கு வந்துருச்சு, அந்த நிலைமை நிற்குது. எனக்குன்னு ஒரு பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். அதுதான் எனக்கு எதிர்பார்க்குறேன். பணம் காசு இருந்து என்ன பண்ணுறது, சொத்து சொகம் இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். கரெக்டா? கரெக்டாக இல்லையாப்பா? தலையாட்டெலாம் தெரியாது. ஆமாம் இல்லை. எத்தனை டாக்டரை பார்த்தேன்? போகாத ஊர் இல்லை, போகாத கோயில் இல்லை, எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்து வந்தேன். என் தெய்வம் எப்படா கரெக்டாக அடிச்சு கூப்பிட்டாரு. உன் மனசில் ஆத்திரமா இருக்குது, வேகமாக இருக்குது. புரியுதா? இப்போ நான் வந்து நான் பிறக்கணுமா, என் மங்கை வந்து பிறக்கணுமா? அதான் சொன்னேன். வேற பிள்ளை வரணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடி நான் வந்து பிறந்தா போதுமா? நான் வந்து பிறந்த இருக்குன்னா டெய்லியும் போட்டு கொடுப்பேன். என் பிள்ளை சிரிச்சுதான் நான் கொடுத்துட்றேன். நான் என் பிள்ளை பிறந்துட்டா டெய்லியும் குடிக்கணும். நான் டெய்லியும் குடிப்பேன். அது மாதிரி பிள்ளை கொடுத்துட்றேன். ஏற்றுக்கிறியா? சரி. திருப்ப ஒரு பக்கம் ஆனந்த ஒரு பக்கம் போங்குது. ஆமான்னு சொல்லிட்டேன். நான் வந்து திட்டுவேன். ஏன் பயப்படுறேன்? ஆமா சாமி, அப்படியே நான் டெய்லி கூட குடிக்கிட்டு சாமி. நான் சொந்த காசு கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு. ஏன்னா எனக்கு பிள்ளை வேணும். அவன் குடிக்கிற வந்து சார சொல்லிட்டாங்க. நான் பையன் மட்டும் போவேன். நான் குச்சிட்டே இருக்கும், வாங்கி போயிட்டு. அதை நான் சரி பண்றேன். அவன் ஆப்ரேஷன் பண்ண அதனால நான் திருத்தி கொடுத்துட்றேன். அவன் இதில் நோய் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, கட்டி இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, உன் கர்ப்பப்பையில் வீக் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, உடலில் பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் முடிக்க வச்சிடுறேன். 3 மாதம் தொடர்ந்து என்னை குடிக்க கதவா குடி நானாக கூப்பிட்டா வந்து கேட்டுக்கோ. 3 மாதம் நிற்க விடாது, தாகக்கூடாது. புரியுதாப்பா? 3 மாதம் முடிஞ்சவொடனே எப்போ நிற்கணுன்றதை நான் அடித்து சொல்லிப்படுறேன். கன்சல் ஆகிடுவேன். நான் வந்து பிறந்தேன்னா டெய்லியும் குடிச்சிட்டு என் பிள்ளை குடிச்சுட்டு புள்ள கொடுக்குன்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு குடிக்காரன பேர் வைக்கிறேன்னு சொல்லி யோசிக்கியா? பிள்ளையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா என் பிள்ளை குடிக்காரன் தான் பார்த்துறேன்னு சொல்லி யோசிக்கியா? நீ என்ன சொல்லிருந்தா உன் பிள்ளை குடிக்காரனா வர, நீ குத்தியக்கண்ணா வர,
நீ கெடியா வள, நீ ரம்படியா வள, நீ என்ன வேணாலும் வள, அது ஓம் புள்ள, ஏன் புள்ள இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தியா? சொல்லு அப்படின்னு சொல்லு. எல்லாம் நம்ம சொல்லி சொல்லி கேட்குறாங்க. என்ன சாமி பண்ணுறாங்க? நல்லா புரிஞ்சுக்கோமா. ரைட்டா போய் வந்தவரை வாழ வைக்கும் பண்டிதுர கருப்பசாமிக்கு, வந்தவரை வாழ வைக்கும் பண்டிதுர கருப்பசாமிக்கு, வந்தவரை வாழ வைக்கும் பண்டிதுர கருப்பசாமிக்கு. பொருள் பாதிப்பு இருக்குது, அதை சரி பண்ணி 3 கனி சாப்பிட்டுக்கோ. இந்த கனியும் கொடுக்குறேன். இது இந்த 3 கனி வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும். இது நீ வச்சுடா, அதை பாய்க்க போடுறேன். கருப்பா 2 பேரும் வந்து சேர்த்து கொடுத்தாங்க. போதுமா? என்ன வந்து பார்க்கணும்னா உங்ககிட்ட சொல்லட்டும், மதுபாந்தரம் இல்லை. இதுக்கப்புறம் அப்பனை சந்தோஷப்பட்டா வாங்கிக்கிறோம், சந்தோஷமா எடுத்துக்கிறேன். புரியுதா? என்ன சொன்னேன்? ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு? அவங்க புரியல சாமி. போட்டுரும் சொல்லிட்டு வாங்கி தரேன். முன்னாடி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எடுத்து போட்டு ட்ரெஸ் எடுத்து கழுத்தில் ஆன அப்புறம் செய், கர்ப்பமான பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து செட்டாக வாங்கணும், ஒன்றும் குறையக்கூடாது. அதுக்கு என்ன டவுட்டுன்னா எனக்கு கேட்டுக்கோ. இந்த கட்டு துணியும் ஜாட்டியும் கால் பாதமும் கையில் அருவாவும் கையில் ஈட்டியும் ஜாட்டியோட எல்லாம் தொப்பியோட தெரியலனா அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்க. என்னென்ன வாங்க சொல்லிடுறேன், என் பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அத்தனையோட வந்து நின்று மாதம் ஆன பிறகு வந்து கொடு, இப்போ கொடுக்காத. புரியுதா? காப்பாற்றி விட்டுறேன். உன் கட்டுமணிக்கு வந்து நிற்கிறேன். உன் கட்டுமணிக்கு எத்தனை அதில் கட்டுமனை ஒரு மனையை போட்டு கொஞ்சம் பாதி நின்று போச்சு. அந்த கட்டுமனை ஆப்போசிட் போட்டு 2 பேர் சண்டைக்கு கூட வந்திருப்பான். வந்தாங்களா வரலீங்களா? கைதட்டுங்க. அதுலேயே நான் உழைச்சிருக்கேன். அவனே நான் உழைச்சி ஒன்றை பார்த்து ஓடிங்க போகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? பாதி கட்டு குறையா நீ அதான் நான் சொல்லிட்டேனே, 2 பேரை வந்துட்டான், அவன் நான் உடச்சு விட்டுறேன். அதை நான் முடிச்சா கட்டுமனை ஏற்றிடுறேன். பால் கசும் போது என்னை வந்து கூப்பிட்றியா இல்லை ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்றியா? சின்ன பிரச்சனை இது மனையில். நான் வந்து உட்காந்துட்டுனா எவ்வளோனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நான் தான் சொல்லிட்டேன், கட்டுமனை சின்ன பிரச்சனை இதுன்னா நான் வந்து உட்காருன்னு சொன்னேன். அது ஓம் பிரச்சனை. நீ வாசகங்களை தோஷம் பாரு, நீ அவன்னா பாரு, ஐயரப்பாரு, உனக்கு தெரிஞ்ச மந்திரம் வைப்பாரு, எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து உட்காந்தேன்னா அத்தனை நான் முடிவு வச்சிடுறேன். நான் வந்து உட்காரத்தா நீங்களே முடிச்சுக்கலாம். அது நீ தான் கூப்பிடணும். நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களா உன்னுடைய விருப்பம். நான் வந்தேன்னா உங்கள் கிட்ட மேலே பூஜைகள் நடக்கும், யாக பூஜை நடக்கும். அதெல்லாம் நீ ஏற்றுக்கணும். யாக பூஜை ஐயா வந்தாருன்னா ஐயா மதியம் செலுத்துறது தெரிஞ்சுக்க தெரியுன்னா என் பிள்ளை அதிகம் பயன்படுத்திக்கோ. அதுக்கப்புறம் அந்த கட்டுமலை நீ ஆரம்பிக்கும் போது எவன் கொடுத்தாலும் என்னை வந்து பேசுகிறேன், நான் பேசுகிறேன். போதுமா? அந்த கட்டுமனை மனம் பண்ண மாலைக்கு மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். உங்கள் வாரிசும் வார்த்தை கொடுத்துட்றேன். போதுமா? என்ன தாயா நீ எதுக்கு வந்தீங்க? உன் பிள்ளைக்கு வேற பிள்ளை வேணும். நாயரா ஆசைப்படாத. அம்மா நாள எங்கேயா போனீங்களா வந்தீங்களேன்னு தெரியாது. ஒரு அம்மா அம்மன் ஆலயம் கட்டுமலைக்கு எதிரில் ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று இருக்குது. எதிரில்னா பக்கத்தில் இதுமாரி ஆலயம் அது வீடுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் சுத்தம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அங்கே எப்போ போய் வரீங்க? காலையில் அதெல்லாம் கேட்டா அது நான் போயிட்டே வரேன். காலையை நம்ம ஒன்று தான், அங்காள பரமேஸ்வரன் ஒன்று தான், மகா காலையில் ஒன்று தான், மாசிக்கு கல்யாணம் என் கூட தங்கச்சி எல்லாமே வந்து ஏற்ற சொல்லிட்டோம். நீ மறைச்சாலும் என் தங்கச்சி என்கிட்ட சொல்லிடுவாங்க. அண்ணன்கிட்ட வந்து என்ன இப்படிதான் நடக்குறாங்க, இப்படிதான் பண்ணுறாங்க, கேட்டுக்கிறேன் அப்படின்னு. சரியா? அதே ஆளுநர் போயிட்டு ஒரு பூஜை போட்டு பொங்கல் கொடுத்துட்டு வந்து 10 பேருக்கு மங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நிற்கிறேன். எப்போ கூப்பிட்றேன் நான் வரேன். உங்கள் 8 மணிக்கு எப்போ கூப்பிட்றேன்? என்னடா சொல்லிட்டேன். எப்போ கூப்பிட்றேன்? இப்போ கூப்பிட்றியா? சாமி அந்த உடம்பு சரி ஒரு பையன் கொடுத்துருக்காங்க.
அதுதான் சொன்னேன், நான் குடிக்கிறேன். நேரம் பேசணும். இப்போ நான் நேரம் பூரா பேசணும், குடிக்கிறேன் பேசிட்டேன். இப்போ நான் தெளிவாக பேசுகிறேன். சொல்லிட்டேன். இதுதான் வந்தேன் இது சொல்லாதுன்னு வந்தேன் அப்போ நான் என்ன சொன்னேன்? சொல்லிட்டேன் அப்போ திருப்திக்கு அதிக ஃபைனல் வந்துக்கிறேன். உடல்ல ஒரு பாதிப்பு வந்து அதை தீர்த்து விட்டுறேன். அதுதான் கனி கொடுத்தேன். இதை முடிஞ்ச உடனே எனக்கு நீ எவ்வளோ வெகு சீக்கிரமாக உங்கள் கட்டுமணி என்ன அழைக்கிறீங்களோ அது வந்து நான் உட்காந்து தீர்த்து கொடுத்துட்றேன். நானே வந்து மழையில் நிரப்புறேன், பிறந்த நேரத்தில் நான் வந்து பிறக்கிறேன். போதுமா? பிறந்த பின்னாடிப்பா பிறக்கிற அன்னைக்கு எனக்கு என்ன நீ செய்யணும் நான் தாங்க. அதுதான் சொன்னேன். நான் வந்து பிறந்தேன்னா எனக்கு சர்ஃப் குடிப்பியா, கொட்டை குடிப்பியா, சுட்டு குடிப்பான்னு கேட்டேன். புரிஞ்சுதா? எதுக்கு டிஸ்கஷன் உங்களுக்கு தெரியுதா? உங்கள் அம்மா மறுபடியும் எனக்கு பிடிச்சி கேள்வி கேட்குது. சொல்லிட்டு மறுபடியும் உடல்ல சாப்பிடுமா, உடல்ல ஒரு பிரச்சனை இருக்குது, நீ சாப்பிடு. தீர்த்து கொடுத்துட்றேன். நீ எப்போ என்ன அழைச்சிட்டு போகிறேன் உங்கள் 8 மணிக்கு வரேன். 8 மணிக்கு சகாலம் இருக்குது. அது நான் ஒரு ஏக பூஜை வச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ வீட்டு மேலே வர நடக்கும். உன்னுடைய மணி நிறச்சி கொடுத்துட்றேன். நான் வந்து பிறந்தேன்னா எனக்கு என்ன செய்யணுமோ நான் வந்து நிறச்சி பின்னாடி சந்தோஷமா இருந்தால் வந்து செய் சொன்னது நிறைவேற்றுறேன். அங்கே ஒருத்தரும் கொடுத்தார். கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? சொல்லி 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 என்ன சொல்லிச்சு? எப்போ கூட்டிட்டு போறீங்க? எப்போ அது அவங்க இருப்பாங்க. அது அவங்க இருப்பாங்க. ரைட்டா? வெற்றிகரமாக போயிட்டு 21 சுத்து என்னை சுற்றி வா. என்னை சுற்றி வரேன். நான் அவன் துஸ்து வைக்கிறேன். என்னை சுற்றி வா. எப்படி வருவேன்? என்னை சுற்றி இங்கே சுற்ற முடியாது. நான் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறேன். 21 சுற்று 2 பேருமே மனசில் என் உடல இருக்கிற கனையை தீர்த்து கொடு. புரியுது? நான் சொல்லிட்டு கேட்டுக்கோ. என் உடல இருக்கிற நோவு நொடி, என் புத்திர பாகத்துக்கு ஆப்ரேஷன் நோவு நொடியா கட்டியா பாதமா என்ன இருந்தாலும் உன் மண்ணில் வந்துட்டேன். எனக்கு என்ன நோவாக இருந்தாலும் சரி என் உடலை வந்து எந்த ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது, நிறைவேற்றி கொடுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீ வந்து ஐயா எனக்கு பிறக்கணும்னு சொல்லிட்டு மனசில் நீ கோரிக்கை சுற்றினே வா. 21 சுற்றி வந்து சட்டி வேலைக்கு பற்றியா ஒரு கனி வாங்கிக்கோ. என் சோப்பில் குச்சிக்கலாம். குச்சிட்டு நாங்கள் உட்காந்துக்கலாம். குச்சி கொடுத்துறோம். போயிட்டேன். சந்தோஷமாக போயிட்டேன். வா.